கேட்கவிருப்பது தடைகள். எழுதியவர் முக்தாபாம். தமிழில் சாந்தீபிகா. ஒலி வடிவில் தீபிகா அருண். எல்லாரும் எங்களுக்கு வழி விட்டு ஓரமா நில்லுங்க என்று கத்தியவாறே சாயி வேகமாக ஓடினாள். ஆலமரத்திலிருந்து குருகுலம் வரை சாயிக்கும் மல்லிகாவுக்கும் இப்போது ஒரு ஓட்டப்பந்தயம். 2 பேருமே நல்ல வேகமாக ஓடினார்கள். எப்படியாவது ஒருவரை ஒருவர் முந்துவதற்கு பார்த்தார்கள். ஆரம்பத்தில் மல்லிகாதான் சாயை விட ரொம்ப தூரம் முன்னால் இருந்தாள். ஆனால் வழியில் கால் தடுக்கி விழுந்ததால் பின்தங்கிப் போனாள். இப்போது சாயி கிட்டத்தட்ட எல்லைக் கோட்டை அடைந்தாகிவிட்டது. சந்தோஷத்திலும் பரபரப்பிலும் அவளுக்கு ஒருவித கிறக்கமே வந்துவிட்டது. எப்படியும் ஜெயிப்போம் என்று அவளுக்கு நம்பிக்கை உறுதியாகிவிட்டது. எல்லாரும் வழி விடுங்கன்னு சொல்றேல்ல என்று மீண்டும் கத்தியவாறு அவள் பின்னால் திரும்பி பார்த்தாள். மல்லிகா அவளை விரைவாக நெருங்கி ஓடி வருவதை கவனித்தாள். ஆனாலும் 2 பேருக்கும் இடையே கணிசமான தூரம் இருந்தது. சாயிதான் எப்படியும் ஜெயிப்பாள். ஆனால் டமால்! பின்னால் திரும்பி பார்த்து கொண்டு ஓடியதால் சாயி அவள் முன்னால் வழியில் நின்றிருந்த ஒரு பையனின் மீது டமால் என்று மோதி 2 பேரும் கீழே விழுந்தார்கள். சாயி சுதாரித்துக் கொண்டு அவசரமாக எழுந்து கொண்டாலும் அதற்குள் மல்லிகா எல்லைக்கோட்டை தாண்டி ஓடி ஜெயித்தாயிற்று. சாய்க்கு அந்த பையனை பார்த்து கோபம் பற்றிக் கொண்டு வந்தது. கொஞ்சமும் எதிர்பாராது அவன் எப்படி எதிரே வந்தான்? அவன் ஆடை அழுக்காயும் எண்ணெய் பிசுக்கோடும் இருந்தது. அவனிடமிருந்த பள்ளிக்கூடப் பை ரொம்பவும் பழையதாக இருந்தது. அவனை பார்த்தாலே சாய்க்கு பிடிக்கவில்லை. வழிவிடுங்கன்னு நான் கத்திக்கிட்டுதானே வந்தேன். நீ என்ன செவிடா என்று கோபத்துடன் கேட்டாள் சாய். ஏன் இந்த ரோடு உன்னோடதா என்ன? உன் அப்பா வீட்டு Sample complete. Ready to continue?